நிறைய நண்பர்கள் இளையராஜா சாருடைய மீட்டிங் எப்படி நடந்தது, ஃபஸ்ட்டு வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அது சொல்லணும். நான் அந்த டைமில் வந்து 83, 84, 85 தெலுங்கு சினிமா ஃபீல்டில் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் சக்கரவர்த்தி அப்படின்றவர் ஒரு கிரேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வருஷத்துக்கு ரிலீஸ்டு மூவிஸே கிட்டத்தட்ட 55 to 60 இருக்கும் அவருடைய இசையில். அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 7 பேர் 8 பேர் அசிஸ்டன்ட்ஸ். அதில் வந்துட்டு பிரபலமான இசையமைப்பாளர்கள் தெலுங்கில் ராஜ்கோட்டி அப்படின்னு, கிருஷ்ண சக்கரான்னு சொல்லி அவங்கெல்லாம் சீனியர்ஸு. அதுக்கப்புறமா நான் ஜாயின் பண்ண பிறகு பாகுபலி மியூசிக் டைரக்டர் கீரவாணி அவர்கள் எனக்கு ஜூனியராக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் ஜாயின் பண்ண பிறகு இன்னொரு மியூசிக் டைரக்டர் வந்தே மாத்திரம் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவர், அவரும் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார்.